இருக்கிறவரும் இனியவருமாகிய சுபநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியின் பலனும் சாட்சியுள்ள வாழ்க்கையும். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் எப்படி வந்தார்? நம்மிடத்தில் எப்படி வருவார்? இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம், நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் காலமெல்லாம் உங்களுடன் இருக்கும்படி வேறொரு உதவியாளரை உங்களுக்கு கொடுப்பார் என்று வாக்கு பண்ணியிருந்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது சீஷர்கள் ஒருமனதாக ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து பலத்த காற்று போன்ற முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதும் நிரம்பியது. அக்கினி நாவுகள் போல தோன்றினது, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அருளியபடி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இன்று நாமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். இது நம்முடைய சொந்த முயற்சி அல்ல, பிதாவாகிய தேவனுடைய பரிசு. இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பதற்கும் நமக்குள் வசிப்பதற்கும் விரும்புகிறார். நாமும் ஒரு மனதாக ஜெபித்து காத்திருப்போம். கீழ்ப்படிதலோடும் ஒரு மனதோடு இருக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக நாமும் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும்போது நாம் பல விதமான உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். நமக்குள் தெளிவு உண்டாகும். நம்மை அறிவுரித்து நடத்தி செல்வார், ஆலோசனை தருவார், நாம் நடக்க வேண்டிய வழியில் நடத்தி செல்வார். அப்படி நடக்கும் போது நம் அருகில் இருப்பவர்கள், தூரத்தில் இருப்பவர்கள், ஏன் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, பரிசுத்த ஆவியின் பலனும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.